ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. இதில் தேர்தல் டியூட்டி பார்க்க போகிற அரசு பள்ளி ஆசிரியர்களாகட்டும், பெண் அரசு ஊழியர்களுக்கு செம முக்கியமான நிம்மதி தரக்கூடிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. எந்த ஊரில், எந்த காட்டுக்குள்ளே நம்மளை டியூட்டிக்கு தூக்கி போட போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற பெண் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்க முக்கியமான சுற்றறிக்கையில் என்ன போட்டிருக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் டியூட்டி எப்படி போடுவாங்கன்ட்டு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எந்த அதிகாரி எந்த வாக்குச்சாவடிக்கு போகணுன்ட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெரியாது. எந்த ஒரு பாரபட்சமும் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக ரேண்டமைசேஷன் முறையில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா, கம்ப்யூட்டர் மூலமாக டியூட்டி போடுறப்போ சில நேரங்களில் ரொம்ப தூரமாக இருக்கிற கரடுமுரடான கிராமங்களுக்கு கூட பெண் பணியாளர்களை கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணிடும். இது பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கஷ்டத்தை தீர்க்க இந்திய தேர்தல் ஆணையம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது பெண்களுக்கு கம்ப்யூட்டர் மூலமாக டியூட்டி ஒதுக்காதீங்க, அவங்களுக்கு மேனுவல் ரேண்டமைசேஷன் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பூத்துலேயே பார்த்தீங்கன்னா டியூட்டி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பல செய்திகளையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பெண்களுக்கு கம்ப்யூட்டர் குழுக்கள் கிடையாது, மேனுவல் தான்ட்டு செய்திகள் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே தமிழக தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு அது கிடையாது. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. கடந்த ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் குழுக்கள் தொடரும். அதாவது நாம் 2014 இருந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் டியூட்டி போட்டுட்டு வரோம். அது ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அதனால் பெண் பணியாளர்களுக்கும் பழையபடியே கம்ப்யூட்டர் மூலமாகவே, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ரேண்டமைசேஷன் டியூட்டி ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க. நெகட்டிவ் லிஸ்ட்டு எதிர்மறை பட்டியலை தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் போட்டால் தூரமாக போயிட்டோன்னு பயப்பட வேணாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பண்ணியிருக்காங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தங்களது மாவட்டத்தில் ரொம்ப தூரமாக இருக்கிற போக்குவரத்து வசதி இல்லாத மலைப்பகுதியில் இருக்கிற வாக்குச்சாவடிகள்லாம் தனியாக பிரித்து ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ஒரு கஷ்டமான வாக்குச்சாவடியிலையும் பெண் பணியாளர்களை டியூட்டிக்கு ஒதுக்கவே கூடாதுன்ட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பெண் பணியாளர்களுக்கு மேலும் 2 சிறப்பான சலுகையும் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் உறுதி பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமாக டியூட்டி ஒதுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பெண் பணியாளர்கள் வசிக்கக்கூடிய அதே சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே அவங்களுக்கு டியூட்டி ஒதுக்க அதிகபட்ச முன்னுரிமையை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் டியூட்டிக்கு போகிற பெண்களுக்கு வாக்குச்சாவடியில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் முக்கியமாக பாதுகாப்பான போக்குவரத்து வசதியும் கட்டாயம் செய்து தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்களால ஓட்டுப்பதிவு தொடங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் டியூட்டிக்கு போய் சேர முடியும்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, நியூஸில் வர மாதிரி மேனுவல் டியூட்டி கிடையாது, பழையபடியே கம்ப்யூட்டர் குழுக்கள் தான். ஆனால் கம்ப்யூட்டர் குழுக்களாக இருந்தாலும் நெகட்டிவ் லிஸ்ட்டு இருக்கிறதால உங்களை எந்த ஒரு கஷ்டமான இடத்துக்கும் தூக்கி போட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா டியூட்டி வரும். இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பெண் அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான முடிவு தான். இந்த புதுமையான நெகட்டிவ் லிஸ்ட் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பெண்களுக்கு உண்மையிலே உதவியாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பீஸ்.